வணக்கம் நண்பர்களே, நானும் உங்கள் பிரியாதான். என்னது சமையல் போர் அடிக்குதா? மாற்றி யோசிங்க. நம்ம சேனலில் பாருங்கள். அடுப்பை அனலாக்கும், நாக்க நர நரன்னு ஊற வைக்கும், மனசை சந்தோஷமாக்கும் சூப்பர் டூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் ஒரு ரகலையே பண்ண ரெடியா? வாங்க கட் பண்ணலாம், வதக்கலாம், பொரிக்கலாம், ஆனால் சுவையா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் அடிச்சு நொறுக்குங்க. இனி கிச்சனுக்குள்ள ஜாலி தான். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சம்பளம் கிடையாது, ஏழை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? சோறு தான் முக்கியம். அதுக்கு முதல்ல ஒரு கப் உளுத்தம்பருப்பு, ஒரு கப் பாசிப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது 5 to 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினது கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுங்க. மிக்சியில் போடக்கூடாது, கிரைண்டரில் போடணும். அப்போ தான் இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தோடனே கெட்டியாக இருக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை 5 to 6 மணி நேரம் மறுபடியும் ஊற வச்சுருங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா விட்டுருங்க, இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி இதில் ஈஸ்ட்டு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு ஒரு மூடி போட்டு 5 to 6 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. அடுத்து நல்லா புளித்ததும் நல்லா கிண்டி விட்டு இட்லி சட்டியில் தண்ணி காஞ்சதும் அதில் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி 6 to 7 நிமிஷம் வேக விட்டுருங்க. வேக விட்டு எடுத்தால் நம்ம சுவையான பாசிப்பருப்பு இட்லி ரெடி. இது சட்னி, கறி குழம்பு எதை ஊற்றி வேணாலும் சாப்பிட்லாம். இது டயட்டுக்கு ரொம்ப நல்லது, கூடவே சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது. யார் வேணாலும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ரொம்ப ருசியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.